அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிளிகிளி கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லிட்டா, இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறைகளை வந்து ரெய்டு பண்ணுறது, நாங்கள்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழிக்கொலிக்கு சொன்னதுனால வரதுங்கனாங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு நமக்கு வந்தா ரத்தம், அவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அது எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? நல்லா சொல்லு. நீங்கள் பத்திரிகையாளர் உடனுக்குள்ள நீங்களே பாருங்க. எவ்வளோ கிட்டலு கேலி எங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ மட்டும் சொல்கிறேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல். இது இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில். அவ்வளோ ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். கவலையெல்லாம் செய்கிறாங்க, எதை பற்றியும் பயம் இல்லை, சர்வசாதாரணம் நடக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் இப்போ தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி வரட்டும், முறைப்படி வழக்கு தொடருவோம். அப்பொழுது மக்களும் பார்த்துக்குவாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி இருக்கு. இன்னைக்கும் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு, பிரமாதமாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடுறது, ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை. அதனால ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல துறைகளில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. பல துறையில் திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க.